சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன் சாயப்பா என்று தனியாக உன்னிடம் வந்து விடவில்லை. என் குழந்தையே, நான் என்னோடு ஒரு பெண்மணியை அழைத்து வந்திருக்கின்றேன். இன்று இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றாள். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ செய்திகளை இந்த சாயப்பா சொல்லும் பொழுதெல்லாம் என்னவென்று கேட்டாய் அல்லவா? இன்று உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன். அது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அசூர வெற்றியை உன் வாழ்க்கையாக்கி தர வந்திருக்கின்ற இந்த அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே என் குழந்தையே. உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று கவனத்தில் கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்யும் நேரம், அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வேண்டிய நம்பிக்கையை நாம் நிறைவாக கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றேன். சாயப்பா இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற வேலைகளில் எல்லாம் நான் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம். இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ சரியாக இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாய். எதையும் என் குழந்தை விட்டுவிடவில்லை. எந்த விஷயத்தையும் என் குழந்தை நீ தவிர்க்கவில்லை. உனக்கென்று அப்பா வந்துவிட்ட பிறகு இதை பற்றியும் என் குழந்தை வருந்தவும் இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதும் நீ புரிந்து கொண்ட விஷயமாக இருக்கும் பொழுது, இனி என் குழந்தை எந்த நேரத்திலும் எதற்காகவும் நீ கலங்க மாட்டாய் அல்லவா? உனக்கென நான் வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா நிலையிலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட அவமானங்களும், இத்தனை காலமும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களும் என்னவென்று நான் அறிவேன். உனக்கு நடந்திட்ட ஒவ்வொரு சோதனைகளும், துன்பங்களும் இனி உன்னை கடந்து நல்லபடியாக வாழ வைக்க செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த அப்பாவிற்கு தெரியும் என் குழந்தைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் என்ன உதவி தேவைப்படுகிறது என்று. என் அன்பு குழந்தையே, சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகு நீ எப்பொழுதுமே கலங்கி நிற்காதே. நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்க முன் வந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா முன் நின்று எந்த விஷயத்திலும் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவேன் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. ஒரு விஷயம் எப்பொழுதும் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி ஒரு உண்மைகள் வெளிவரும் பொழுது, நம்மை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது, அதனை என் குழந்தையை நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். நீ கடந்து வந்த விஷயங்கள், நீ தெளிய வேண்டிய விஷயங்கள் என்று இந்த வாழ்க்கை பல விஷயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு தந்து கொண்டு தான் இருக்கின்றன. சாயப்பா முன்னால் நிற்கிறோம். சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கின்றோம். அப்படியானால் நமக்குள் எத்தனை தைரியம் இருக்கிறது? நாம் எந்த தவறும் செய்யாததால் தானே இந்த அப்பாவின் முன்னால் வந்து நிற்கின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து நீ மனதார வணங்குகின்ற குழந்தைகள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை அடைவார்கள். அதாவது சிவனை வணங்குகின்ற குழந்தைகள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவார்கள். அது அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நடக்கும். முழுமையான நம்பிக்கை கொண்டு அவர்கள் அதனை செய்ய வேண்டும். தனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை கொண்டு அதனை அவர்கள் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். அதாவது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எங்கிருந்து கோடியே. அந்த பாடலுக்கு ஏற்ற இந்த நிலை இருந்த ஒன்றையான அறிந்ததில்லை. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டது. என்னிலே இருந்த ஒன்றை யாவருக்கும் என்னிலே இருந்திருந்து இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி உன்னால் உணர்ந்துவிட முடியும். நீ நினைக்கலாம், அப்பா எதற்காக இன்று இதையெல்லாம் நமக்கு சொல்கிறார் என்று. என் குழந்தையே, அத்தனைக்குமான தேவன் அந்த சிவனை அன்று இங்கு எதுவும் அசையாது அப்பா. அதாவது இங்கு எதுவும் நடக்காது. அப்பாவின்றி இங்கு எதுவும் நடக்காது. அப்படி இருக்கும்பொழுது நான் சொல்வதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் குழந்தையே. நல்ல நேரங்கள், நல்ல வாய்ப்புகள் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நேரங்களை உன் வசமாக்கி கொள்ள வேண்டும்.
இன்று உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறதோ அது சிவனையன்றி வேறு யாராலும் அறிந்திட முடியாது என்பதைத்தான் நான் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன். இன்று உனக்கு மிகப்பெரிய உதவியோடு உன்னை தேடி வரக்கூடிய ஒருவரை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிவிட வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நீ இல்லாத பொழுது உன்னை பற்றி தவறாக பேசி அது உன் காதுகளுக்கு வருமேயானால் அதை பற்றி அவரிடம் கேட்டுக்கொள்ளாதே. ஏனென்றால் உன் முகத்துக்கு முன்னால் பேசினால் கர்ம வினைகள் நிச்சயமாக அவர்கள் சந்திக்க நேரிடும் அல்லவா? அதை அவர்கள் தெரிந்ததனால்தானே அதை செய்யாமல் இருக்கிறார்கள் என் குழந்தையே. அதனால் எதையுமே கண்டுகொள்ளாய். பேசுகின்றவர்களை பற்றி கிடைத்த இந்த வாய்ப்பினை எண்ணி சந்தோஷப்படு. இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு என் குழந்தை இரு. எப்பொழுதும் எந்த ஒரு விஷயங்களையும் தன்னால் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதை நீ நினைக்கக்கூடாது. நினைத்தால் பலராலும் இந்த வாழ்க்கை இந்த விஷயங்களில் தான் நினைத்ததை போன்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெற்றிட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. நமக்கு என்ன நடக்கும் என்றாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும். சாயப்பா இருந்துவிட்ட பிறகு அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றும் உனக்கு நடப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் முன்னின்று உனக்கு எதை கொண்டு வந்து கொடுக்கின்றேனோ சாயப்பா அதை தரமாக கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. வெறுக்கின்றவர்களை தேடினால் காரணம் கூறுவார்கள். விரும்பியவர்களை வெறுத்தால் கலங்கி விடுவார்கள். நீ வெறுக்கவும் வேண்டாம், திரும்பவும் வேண்டாம். அதனால் எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எதன் மீதும் நிச்சயமாக என் குழந்தை ஒரு முழுமையான நம்பிக்கையோடு இருப்பதை விடுத்து எந்த விஷயத்தையும் என் குழந்தை உன்னுடைய மனதிற்குள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள பழகு. உனக்குள் எதிர்பார்ப்புகள் இருந்தால் இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாகி விடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டும், உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும். எதையுமே எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை நீ அடைய நினைக்கும் பொழுது அந்த வெற்றியை அந்த ஈசனே உனக்கு கொடுப்பார். நீ எதிர்பார்த்து நின்றாய், எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எதிர்பார்த்து நின்றாய், நிச்சயமாக ஏமாற்றங்கள் உனக்கு மிஞ்சிவிடும் என்பதனால்தான் அதை உனக்கு நான் என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட பாடுகள் இனி உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை உனக்கு நடத்தி, நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமான வெற்றியை நிச்சயமாக நடத்தி தரும் என்பதை நீ மறந்து விடாதே குழந்தையே. எல்லாம் அதாவது எல்லா சூழ்நிலைகளும் உனதாக்க வேண்டி நேரம் இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டிய நேரம். முன்னின்று என் குழந்தை நல்ல மாற்றத்தை நீ உணர்ந்திட வேண்டிய நேரம் என்பதை மறந்து விடாதே. என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக கற்றுக் கொடுத்து தொடங்கிவிட்டது. சாயப்பா நிற்கும் பொழுது தெய்வத்தின் அருளால் எல்லா விஷயங்களையும் உனக்கு தந்துவிட தொடங்கிவிட்டது. அதனால் என் குழந்தை இனி எதையும் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அத்தனையும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதை நீ புரிந்து, நான் சொன்ன விஷயம் இன்று உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய வெற்றி நிச்சயமாக உனக்குள் இருந்து மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் குழந்தை தொலைத்ததற்காகவெல்லாம் இனி ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்காது. இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும். நிச்சயமாக உனக்குள் இருந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை உண்மையான அன்பிற்கு அடிமையாக்கி வாழ வைத்துவிடும். அதனால் உண்மையான அன்பு கிடைக்கும் பொழுது அதனை கைவிடாமல், உண்மையான வெற்றி கிடைக்கும் பொழுது அதை உணராமல் இருந்துவிட்டு அதன் பிறகு எதற்கும் அங்குமிங்கும் அலைந்து திரிவதில் எந்த பலனும் இல்லை என் குழந்தையே. எது உன்னை விட்டு சென்றாலும், அது தனிமையாக சென்றாலும், உன்னை தனிமைப்படுத்தினாலும் அந்த இடத்தில் அதே நினைவுகளும் நீளும். வலியும் தூக்கமில்லாத இரவுகளும் அதிகமான யோசனைகளும் உனக்குள் தானாகவே வந்துவிடும். இதுவெல்லாம் தேவையா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையா? உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குகின்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே என் குழந்தை உன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தாமல் நீயும் அதை விட்டு ஒதுங்கி இருக்க கற்றுக்கொள். நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கை கொடுப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த அர்த்தத்தை கொண்டு என் குழந்தை நீ உனக்கான வெற்றியை பெற்றிட வேண்டி
உன்னை சுற்றிலும் நான் கொடுக்கக்கூடிய எல்லாம் உனக்கு எல்லா உண்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இறை நம்பிக்கையில் உன்னுடைய கவனத்தை செலுத்திவிட்டு நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை உன்னால் மறந்துவிட முடியாது. உன் மீது தவறு இருந்தாலும் பரவாயில்லை என் குழந்தையே, தவறாக காட்டப்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் உன்னுடைய மனதை அமைதியாக வைத்து இறைவன் மீது முழு மனதுடன் நம்பிக்கை வை. நீ யார் என்பதனை நிச்சயமாக உணர்ந்து தைரியமாக இருந்தால் போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய். உனக்கு என்ன கிடைத்தாலும் ஏது கிடைத்தாலும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்குள்ளிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக வெளிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வது இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் முன்னின்று உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள். இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் வருந்தி நிற்காதே. சாயப்பா முன்னிருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி நான் கொடுக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு உனக்கென்று ஒவ்வொன்றையும் சொல்ல நினைக்கின்ற இந்த மனிதர்கள் அத்தனை விஷயங்களையும் கிடைக்காமல் இருக்க எதுவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையை உனக்காக மாற்றிக் கொடுக்கும் அதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை நீ உணர வேண்டும். நான் என்னோடு அழைத்து வருகின்ற பெண்மணி யார் என்று என் குழந்தை யோசிக்கிறாய் அல்லவா? இன்று இந்த அப்பா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பா உன் வீட்டில் மகாலட்சுமி தங்குவதற்கு அந்த அம்மாவையே நான் உன் வீட்டிற்கு அழைத்து வருகின்றேன். உன் வீட்டில் இனி செல்வ செழிப்புகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கப் போகிறது. உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான கல்வி, செல்வம், வீரம் என்று ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்துவிட வேண்டிய நாட்கள் அல்லவா இது. என் அன்பு குழந்தையே, அப்படி இருக்கும்பொழுது இந்த கல்வி, செல்வம் எல்லாம் உனக்கு நிலையாக கிடைக்கும்படி உன் அப்பா நான் செய்ய போகின்றேன். அதனால் இவர்களை உன் வீட்டிற்கு அழைத்து வந்து உன் வீட்டில் தங்க வைத்து உன்னோடே இருந்து உனக்கு நல் வழிகளை செய்து தர வழிவகுக்க செய்ய போகின்றேன் என்பதை மறந்து விடாதே. உன் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.